மசாலா உதிராமல் மீன் உடையாமல் எப்படி மீன் வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லா மீனுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, பாதி லெமனோட ஜூஸ் அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது உங்களுக்கு மசாலா பிரியாமல் இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் கூட இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மீன் துண்டுகளாக எடுத்து இந்த மாதிரி மசாலா படுற மாதிரி மசாலாவை நல்லா அதோட பரவிக்கோங்க. இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் மசாலாவில் பெரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சா போதும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு மீன் துண்டுகளாக அது கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் கூட எண்ணெய் அதிகமாக ஊற்றி டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு சும்மா அதை இந்த மாதிரி ரொம்ப அடிக்கடி கிளறி விட்டே இருந்தோம் அப்படின்னா மீன் உடஞ்சிரும். ஸோ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் மீன் துண்டுகளை அடுத்த பக்கம் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு கொதி அடங்கிருச்சு தெரியுதா? அப்போ அந்த டைமில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான அருமையான மீன் வறுவல் ரெடி. கண்டிப்பாக இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.